வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுவோருக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி, சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வேதத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரியே, சகோதரனே, அதிகாலையில் கர்த்தரை தேட முடியல, ஜெபிக்க முடியல, நீ சொல்வாயானா அதுதான் உனக்கு தடை. நீ நன்மை பெற்றுக்கொள்ள முடியாதபடி தடை. நீ தேவையோடு இருக்கணும் என்ற ஒரு காரியம் இந்த நாளில் தடைகளை உடைக்கும்படியாய் கர்த்தரை தேடிப்பார். என்னுடைய வாழ்க்கையில கண்ணீர் மத்தியில கர்த்தரை தேடினேன், குறைவுகள் மத்தியில் கர்த்தரை தேடினேன். என் தேவையெல்லாம் கர்த்தர் சந்தித்தார். இந்த நாட்களிலும் உனக்கும் கர்த்தர் எல்லா தேவைகளையும் சந்திப்பார். கர்த்தரை தேடு. இந்த சங்கீதத்தை தாவீது அபிமெலேக்குக்கு முன்பதாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம். தாவீது துன்பத்தின் மத்தியிலும் நெருக்கத்தின் மத்தியிலும் கர்த்தரை தேடினார். அதனாலதான் அவருடைய சிங்காசனம் நிலைத்திருந்தது. அதே போல உனக்கு கர்த்தர் நிலையான ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.